மாடுகள் விற்பனை குறித்த புதிய விதிகளுக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. விவசாயிகளை வாழ வைக்கும் மாடுகளை பாதுகாக்கும் நடவடிக்கை என்று பாரதிய ஜனதா வரவேற்பு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற சட்டங்கள் வருவதன் மூலமாக நம்முடைய நாட்டினுடைய பசுக்கள் காக்கப்பட முடியும், விலங்கினங்கள் காக்கப்பட முடியும் என்று நான் நம்புகின்றேன். மோடி தலைமையிலான சர்க்கார் இன்றைக்கு ஒரு சட்டமே பிறப்பித்திருக்கிறது. விவசாயிகள் மாட்டு இறைச்சிக்கு மாடுகளை விற்பனை செய்யக்கூடாது என இன்றைக்கு ஒரு அவசர சட்டத்தை பிறப்பித்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் உடனடியாக அமலுக்கு வரும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். யார் என்ன உணவு உண்ண வேண்டும் என்பதை அரசு தீர்மானிக்க முடியாது. முஸ்லீம்களை குறிவைத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகத்தான் தெரிய வருகிறது. இதனால் இஸ்லாமியர்கள் கலாச்சார ரீதியாக மட்டுமின்றி பொருளாதார ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். ஆகவே இங்கு வகுப்புவாத அரசியல் என்பது நாளுக்கு நாள் பாரதிய ஜனதா ஆட்சியில் அல்லது ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் வலுப்பெற்று வருகிறது. இது வேதனைக்குரியது, வன்மையான கண்டனத்திற்குரியது. இந்த ஆணையை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து, ஏனென்றால் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு ஆணையாக நாங்கள் கருதுகிறோம். உடனடியாக இந்த சட்டத்துக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மாடுகளுடைய இறைச்சியை விற்கக்கூடாது, ஒட்டகங்களுடைய இறைச்சிகளை விற்கக்கூடாது என்று மத்திய அரசு திடீரென்று தடை விதித்திருக்கிறது. இது தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகளின் மீது மத்திய அரசு தாக்குதலை தொடுத்திருப்பதாகவே எல்லோரும் பார்க்கிறார்.